சில விஷயங்கள் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இது வரைக்கும் யாரும் சொல்கிறதுக்கு தைரியம் இருந்தால் சொல்லியிருப்பாங்க, யாரும் சொல்லலை. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். அதுக்கு வந்து பிரச்சனை வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறது அளவுக்கு எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸாக அதை நான் சொல்லலை. நான் ரொம்ப ஹம்பிளாக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் எடுத்திருக்க படம் ஒரு ஜென்யூனான ஒரு சென்சிட்டிவான உண்மையான கண்டென்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அது துறவரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சில பேர் ஒரு டேர்ம்ஸில் ஜெயில் போயிருக்காங்க, சில பேர் அதில் திருப்பி வந்திருக்காங்க, சில பேர் அது வேண்டவே வேண்டான்னு வெறுத்து ஓடி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி இன்னல், அதாவது கடவுளுக்கு ஒரு நமக்கு கஷ்டம், கடவுளை போய் நாடுறோம், கடவுள்னாலே ஒரு கஷ்டம், இங்கே யாரை போய் நாடுவாங்க? ஸோ இவங்களோட உணர்ச்சிக்கு அவங்க எங்கே ஆறுதல் தேடிக்கிறாங்க? ஸோ அதுக்கு அவங்க இன்னொரு நேர்மாறாக எதிர்மாறாக எங்கே போகிறாங்க, ஏன் போகிறாங்க? போகிறதுக்கும் காரணம் இருக்குது. சும்மா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஏதோ வைக்கணும்னு வைக்கல, இப்போது காசுக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும், மதும் கன்வெர்ட் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி இல்லை. இந்த கேரக்டர் ரொம்ப நுணுக்கமான கேரக்டர், ரொம்ப டிக்னிஃபைடான கேரக்டர். எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. சின்ன வயசில் நான் இங்கே இருக்கும் போது என்னோடய வீடு இந்து, சரிங்களா, என்னை சுற்றி இருக்கவங்களும் நிறைய இந்துசம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இப்போது ஸ்லோலி என்ன ஆகுதுன்னா, என்னை சுற்றி இருக்க என்னோடய பெரியம்மா இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியில் போகிறாங்க. தப்பு இல்லை, அது போகிறது வந்து அவங்களோட விருப்பம், அது போகிறது தப்பு இல்லை. பட் ஆனால் அது நிறைய பேருக்கு வந்து திணிக்கப்படுது. இந்த விஷயம் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இது வெளியே தெரியாது, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ரிலீஜியனுக்குள்ளே இருக்கிறனால அவங்க வந்து விருப்பப்பட்டு போய் பண்ணுவாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக அப்படி கிடையாது, அது டோட்டல் ஆப்போசிட். ஏன்னா சின்ன வயசில் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தால் வந்து நான் வந்து நேர்த்தி கடன் கொடுப்பாங்கல்ல, நான் வந்து என்னோடய குழந்தைய வந்து நான் இந்த மாதிரி துறவரம்க்கு அனுப்பிடுறேன், இல்லை வந்து ஏதாவது வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இந்த ப்ராப்ளம் சரியான என் பிள்ளையை நான் வந்து துறவரம் அனுப்பிடுறேன், இந்த மாதிரி வேண்டி அனுப்புனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்க பிறக்கும் போதே அவங்களோட விருப்பமே இல்லாமல் தான் போய் ஜாயின் பண்ணவங்களும் இருப்பாங்க, விருப்பத்தோட ஜாயின் பண்ணவங்களும் இருப்பாங்க. பட் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாமல் ரொம்ப கம்பல் பண்ணி போய் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். போயிட்டு பாதியில் அங்கே நிற்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி திருப்பி நான் வந்து நார்மல் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தவங்களே பார்த்துருக்கேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வந்திருக்கீங்க, அதுதான் காம்பினேஷன் இன்னைக்கு. ஸோ மரியா அப்படின்ற ஒரு படத்தில் நீங்கள் டேரக்டராக இருந்திருக்கீங்க அண்ட் ஆல்சோ யூ ஆர் அ ஹீரோயின் இன் திஸ் மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு போல்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு படத்துல வந்துட்டு எந்த விஷயத்தினால இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு படம் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்படிதான் எல்லா ரைட்டருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ஸ்டோரி வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சார் சார், ஒரு ஐடியாவாகவே. அப்போது வந்து இது நம்ம சேலஞ்சும் பண்ணிச்சா சார் ரைட்டரை. நம்மளுக்கு ஒரு கதை எழுதும்போது ஒரு கதை வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதோட ஜியாகிரஃபி, அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒரு கதைக்குள்ளே போய் எழுதுறதுல வந்து எந்த ஒரு ரைட்டருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கிக் இருக்காது. ஒரு தெரியாத ஒரு கேரக்டர், தெரியாத ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணும்போது, ஒரு நன் அப்படின்னும் போது ஒரு ஏலியனேட்டான ஒரு கேரக்டரு, அதை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து உள்வாங்கி எழுத முடியுன்றது ஒரு ரைட்டராக ஒரு சேலஞ்ச். அண்ட் மோரோவர் அதை வந்து நம்மளோட சாயிலுக்கு ரூட்டடாக எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னும் போது ஓகே சென்னை, ஏன்னா நன்னுனாலே வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமில் நம்ம ஒரு ஹாரர் படங்கள்லேயே பார்த்து நம்மளோட ஸ்டிக்மா, அதுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு ட்ராமாவில் ஒரு நன்னை நம்ம காட்டும்போது அங்கே ஒரு வெரைட்டி ஃபீல் ஆகுன்ற ஒரு ஐடியா ஒன்று வந்தது. ஸோ அதிலிருந்து ஒரு புள்ளி ஸ்டார்ட் ஆகி அதிலிருந்து தான் அந்த டோட்டல் ரைட்டிங் ப்ராசஸ் வந்து கிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க, இம்பாக்ட்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரி ஐடியாலஜி வந்து மக்கள் மனசில் போய் அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த படம் மூலியமா? எப்படின்னா, இந்த படம் முடிச்சுட்டு ஒரு ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கதைக்குள்ள ஸ்டப்ஸ் இருக்குது, நிறையா மொமெண்ட்ஸ் இருக்குது, நிறையா ஃபிலாசபிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்லையோ இதுலேயோ நான் சொல்லலை, தமிழில் இந்த ஜியாகிரஃபியில் இப்படி ஒரு படம் வந்தது கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஐடியாலஜிக்கலாக பார்த்தா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆடியன்ஸுக்கு வரும் இந்த படத்தை பார்த்துட்டு முடியும் போது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையில தான் அதை எடுத்திருக்கேன். லெட்ஸ் see டெஃபினெட்லி பார்க்கலாம். ஸோ மேம் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த படத்தினுடைய மெயின் கேரக்டரே வந்து நீங்க ப்ளே பண்றீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரி அப்படின்ற ஒரு ரோல் ப்ளே பண்றீங்க. ஸோ ஒரு நன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் ஆனீங்க இந்த படத்துல? நன்
அப்போது சார் என்கிட்ட இந்த கதை சொல்கிறப்போ எப்படி வேணும் இந்த கதாபாத்திரம்ன்றதை அழுத்தமாக சொல்லிட்டாரு. கண் சிமிட்டுறதுலேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து, அந்த உணர்ச்சிகள் வந்து எங்கே தெரியணும், எங்கே தெரியக்கூடாது, எப்போ தெரியணும், எப்போ தெரியக்கூடாதுன்றது அந்த கதை அவங்க தானே எழுதியிருக்காங்க. அது ஃபவுண்டேஷனே அவங்க தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அது அழுத்தம் திருத்தமாக எப்படி வேணும் சீன் பை சீன்றதை நம்மளுக்கு தி வில் சொல்லிடுவாங்க என்ன வேணும்னு. அண்ட் இம்பார்ட்டன்ட் சீன் படத்தில் அது ரொம்ப ஹைலி இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிற சீன்ஸு வந்து நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணோம் ஒரு வாரம் முன்னாடி, ஏன்னா ஷூட் ஆரம்பிக்க முன்னாடி. ஸோ அதெல்லாம் நம்ம அங்கே போய் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அது கொஞ்சம் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் திரையிலன்றதுக்காக அது நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி குரூப்பாக. ஸோ அது வெளியே கொண்டு வந்தோம். ட்ரைனிங்னு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் படித்தேன், நிறைய போதிச்சேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இது இப்படி தான் இருக்கணும், நம்ம இன்ட்ரோவர்ட்டடாக ரிசர்வ்டாக இருக்கணும், ஒரு நிஜமாலே ஒரு கன்னியாஸ்திரியாக எப்படி இருப்பாங்க அவங்க, நம்மள மாதிரி சோஷியலைஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதோட சில விஷயங்கள் ஃபேக்டர்ஸ்லாம் இன்கார்பரேட் பண்ணிக்க வேண்டியதான் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்துல வந்து நீங்க லீடா ரோல் பண்ணும்போது இதுக்கான ஒரு சில பல சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். அந்த மாதிரி சில சேலஞ்சஸ்னா என்னென்னவா இருந்தது, நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. படத்துக்குன்றப்போ இந்த படம் பண்ணுறப்போ கூடவே ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு இங்கே வருது, இதை முடிச்சுட்டு அங்கே போகிறதுன்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ஹெக்டிக் டைம் சேலஞ்சஸ் இருந்தது. ரெண்டாவது கன்னியாஸ்திரி இயல்பிலே நான் கொஞ்சம் நல்லா பேசி வாய் விட்டு பேசி மனசில் இருக்கிறது பேசுகிற பொண்ணு. இப்போ அந்த கேரக்டருக்குள்ளே நிறைய டைம் என்னையும் மீறி நான் அது சாயிஷ்யா வெளியே வந்துடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கணும். அது கொஞ்சம் நானே அங்கே தப்பு பண்ணிட்டேன், இல்லை இஃப் ஐ டிஸ்ட்ராக்ட் மை செல்ஃப், அது கொஞ்சம் சொல்லி சொல்லி சார் எனக்கு அழகாக போதிச்சிருப்பாங்க. அது தவிர்த்து கொஞ்சம் கஷ்டம்னா அந்த நன்ட்ரெஸ் ரொம்ப திக்காக இருக்கும், அதுக்குள்ளே வேத்து போயிட்டே இருக்கும், தலையில் வேற இருக்கும், ஹேர் வேத்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வி ஹேட். அண்ட் ஷூட் அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, அது அந்த இன்னும் அது புழுக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். மே மாதத்தில் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருந்தது. மென்டலாகவுமே கொஞ்சம் அதுவும் இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 படம் அட் அ டைம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்தை வந்து மோஸ்ட்லி பார்க்கும்போது என்னன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த டாப்பிக்கே பார்க்கும்போது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஸோ இந்த ஒரு தமிழ் படங்கள்ல அதுவும் யூஆர் லைக் அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு ஃபீல்டில் இந்த ஒரு விஷயம் சூஸ் பண்ணும் போது நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா, ஆர்எல்ஸ் இதனால வந்து என்னோட ஃபியூச்சர் படங்கள் வந்து எஃபெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாலஜி ஏதாவது இருந்ததா? ஆமாம், இது முதல் 2 படமும் அட் அ டைம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுதான் முதல்ல ஸ்கிரிப்டாக நான் கேட்டது. ஸோ இதில் எனக்கு ஹெசிடேஷன் இருந்தது, ஏன்னா அது ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா. ப்ளஸ் இட்ஸ் அ நன் ஆல்சோ, நம்ம ஒரு சாதா கேர்ள் மாதிரி இந்த ரோலை பண்ணிட்டு போகல, ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் இல்லை, இது கிறிஸ்டியன் நன். ஸோ அப்படி இருக்கப்போ சில போல்டான சீன்ஸ் இருக்கும், இது இம்பேக்ட்ஃபுல்லான சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ் பண்ணுறதுக்காக நான் தயங்கினேன், நாட் அஸ் அ ஆர்டிஸ்ட் பட் அஸ் அ நன் ஹூஸ் பெர்ஃபார்மிங் தட். ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் பயந்தேன். பட் அதோட சார் வந்து அந்த சீன் எப்படி அழகாக கம்போஸ் பண்ணிவிடுவோம், ஸ்க்ரீன் பிளேயில் எவ்வளோ அழகாக ஷார்ட்ஸ் நாங்கள் ரிஃபைண்டாக வச்சுருப்போன்ற மாதிரி, அதில் வல்காரிட்டி இருக்காது, அதில் ஜஸ்ட் இட்ஸ் அ நீட் கம்போசிஷன், இட்ஸ் அ ஃபார்மல் கம்போசிஷன், அந்த மாதிரி ஒரு சீனுக்குன்றத ஹி கேவ் மீ தட் ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன் தி ஸ்க்ரீன் பிளே ஆல்சோ அண்ட் தி எக்ஸிக்யூஷன் பார்ட். ஸோ அதுக்கப்புறம் நான் ஓகே, ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் நான் கொஞ்சம் தயங்க வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே நீட்டாக ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணிடலான்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு சில இடங்களில் நம்ம கொஞ்சம் போல்டாக அதை அட்டெம்ப் பண்ணுறப்போ, எப்பயுமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதை யோசிப்பாங்க, முதல் படம் நம்ம சூஸ் பண்ணுறப்போ இது வேறு மாதிரி நம்மளுக்கு ஃபேம் வந்துருமா அந்த மாதிரி யோசிப்பாங்க. அது நானும் யோசித்தேன். பட் இட்ஸ் ஆல் குட் நோ. ஓகே, கண்டிப்பா வந்து படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனாலே மக்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், டேரக்டர் சார் கிட்ட கேட்கணும் என்னன்னா, இது வந்து உங்களுடைய டெபியூ மூவி அப்படின்னு சொல்லலாம், அண்ட் நீங்க வந்து இதுல ப்ரொடியூசரும் வந்து பேக்கப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்களும் யோசிச்சிங்களா? பிகாஸ் இட்ஸ் டெபியூ மூவி அப்படின்றனால கேட்குறேன். இது இந்த கதை எடுக்கிறது மேம் கிட்ட ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்காக இருந்தது, ஒரு நன் பேஸ் பண்ணி, ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணி. ஸோ அந்த ரிலீஜன் பேஸ் பண்ணி ஆட்கள் வந்து நம்மளை தாக்குவாங்களா, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, எனக்கு ஓப்பனாக பேசணும்னா எனக்கு வந்து அந்த பயம்னு அது சொல்ல முடியாது. அது எப்போவுமே ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஒரு கதை சொல்லணும் அப்படின்னும் போது. ஸோ இது சென்சிட்டிவ்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் இது நான் எங்கேயுமே ஒரு தப்பான கதையை சொல்லலைன்றதும் எனக்கு தெரியும். ஏன்னா எப்போவுமே ட்ரூத் இஸ் பிட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் உண்மைகள் வந்து உங்களுக்கு கசக்க தான் செய்யும். அந்த உண்மையை வெளியே சொல்லும் போது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியும், நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்க முடியாத மக்கள் தான் இங்கே அதிகம். அதுக்காக உண்மைன்னு இல்லைன்னு ஆயிடாது.
ஸோ இந்த ஒரு கதைக்களத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு அது கட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் மோரோவர் வந்து இந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இந்த கதையை நான் வெளியே சொன்னேன்னா எந்த ப்ரொடியூசரும் எனக்கு வந்து இந்த கதையை எடுத்துக்கலாம் பண்ண மாட்டாங்க. அப்போ என்னன்னா இப்போ நம்மளே ஃபன் பண்ணாதான் இது வந்து பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த ப்ரொடியூசர் ரோலையும் நம்மளே எடுத்துக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஓகே நம்ம ஓவரால் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் நம்ம கிட்ட வருது. ஏன்னா நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது நிறைய ஃபினான்ஷியல் பிஸ்னஸ்லாம் உள்ளே வரும்போது நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டியை என்னால் இப்போ இந்த படத்தில் நான் எக்ஸிக்யூட் பண்ண கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து எனக்கு அடுத்த படத்தில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த கிரியேட்டிவ் கண்ட்ரோல் ஃபுல்லாக இந்த படத்தில் என்கிட்ட இருந்தது. அதனால தான் இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கான ரீசன். அண்ட் சென்சிட்டிவ் இன் அ சென்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இட் இஸ் சென்சிட்டிவ், பட் அதை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் மூலமாக அதை எந்த அளவுக்கு ப்ராப்பராக மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதில் ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து வெறும் ட்ராமா மட்டும் கிடையாது, இது ட்ராமா கம் சரியல் ஃபிலிம் மாதிரி இருக்கும். ஸோ தட் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்லையும் இருக்காது, ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவை கொஞ்சம் சினிமேட்டிக்காக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த கதைக்கு எங்கெங்கெல்லாம் எங்கேஜ் பண்ணலாம், எப்படியெல்லாம் சீன்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் பண்ணலாம், எந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரீன் பிளேயில் இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க சோக்கால், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இது ரொம்ப அதுலேருந்து அவைவான எழுதப்பட்ட ஒரு கதை. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆடியன்ஸுக்கு வந்து நிறையா சாப்டராக படம் ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு புது ஃபீல் கொடுக்குன்றதுல வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த படம் வந்து ஸ்மால் பட்ஜெட் படம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ரீசனால தான் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ட்ரெய்லர் பார்க்கும்போது சென்னை லொக்கேஷன்ஸ்லேயே ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. அதனால தான் நீங்கள் சூஸ் பண்ணீங்களா, ஏன் வந்து நீங்கள் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணல? இல்லை, அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு போகிறதுக்கான நீட் இல்லை முதல்ல. ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னா நம்ம வந்து சாங்குக்கு லண்டன் போகலாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகலாம், கனடா போகலாம். இது அந்த ஒரு இதோட ஸ்கேலே அப்படி கிடையாது. இதோட நேச்சரே வந்து ஒரு ரூட்டடான ஃபிலிம் அப்படின்னும் போது இங்கே சென்னைக்குள்ளே ஃபிட் பண்ணுறது தான் எனக்கு ஒரு அர்பன் சிட்டிக்குள்ளே இந்த கதையை இது பண்ணணுன்றது தான் இருந்தது. அண்ட் மோரோவர் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு தாட் இருக்குது. எப்படின்னா வில்லேஜ் சைடு போயிட்டு ஒரு படம் எடுத்தோன்னா அதை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் அப்படின்றாங்க. அது அர்பன் சிட்டியில் எடுக்கும்போது அது இல்லை அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஊரில் போயிட்டு ஒரு வயல்வெளியை காமிச்சிட்டு எடுத்தால் தான் அது ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ன்றது கிடையாது. கண்டெம்பரரி அர்பன் சிட்டிக்குள்ளேயே நம்மளால் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் கிரியேட் பண்ண முடியும். லைக் ஃபாரின் ஃபிலிம்ஸில் வாங் கார்-வாய் மாதிரியோ, கூப்ரிக்கோட ஃபிலிம்ஸ் மாதிரியோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளேயே ஒரு ஆர்ட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ எனக்கு அதுக்கான நீடு வந்து வெளியே போகணுன்ற நீடு எனக்கு இல்லை. அதனால் ஸோ இங்கேயே சென்னையிலே எனக்கு வந்து பண்ணுற மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ அந்த படத்தை பார்க்கும்போதே வந்து எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்கணும்னு தோணுது. அதாவது ஒரு மனிதனுடைய சூழ்நிலை தான் வந்துட்டு அவங்க நல்லவனாகிறதோ கெட்டவனாகிறதோ வந்துட்டு முடிவெடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றி? இல்லை, அஃப்கோர்ஸ் ஆமாம்ல. அந்த கிவன் சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் லைஃபே ரன் ஆகுது. நம்ம வீட்டில் ஒரு மாதிரி இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி இருப்போம், லவ்வர்ஸ் கூட ஒரு மாதிரி இருப்போம். ஸோ நம்மளுக்குள்ளே இத்தனை சேஞ்ச் இருக்குது அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டோரி நம்ம இது பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்விட்சஸ் இருக்கும். ஸோ எமோஷனல் ஸ்விட்ச் இல்லாமல் மனுஷனோட எமோஷன்ஸே கிடையாது, அது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம உங்ககிட்ட என்னன்னா நன் அப்படின்ற ஒரு ரோல் வந்து ப்ரெப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து பிஹேவ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரிலாம் எஃபர்ட்ஸ் போட்டிங்க இந்த படத்துக்கு? இல்லை, ஆக்சுவலி இந்த மூவி வந்து ரா ஃபேஸ் தான். நம்ம நோ மேக்கப். இப்போ டேன் இருந்தாலும் டேன் ஃபேஸ் தான் நான் காமிச்சிருப்பேன். ஹேர் கோம் பண்ணி க்ரூம்டாக நான் வந்ததே கிடையாது. ஐ மீன் இன்சைட் அதுதான். ஏன்னா நல்ல 2 காஸ்டியூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெயில் போட்டு கவர் பண்ணுறப்போ யூ கான் சீ மை ஹேர் ஸ்டைல். பட் அதர்வைஸ் இட்ஸ் லைக் தலை கோதி அப்படி நீட்டாக வந்து ப்ரெசன்டடாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த கேரக்டரே தன்னை மறந்து தனக்கு தான் லைஃப்பில் ஒரு ஜடம் மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கையே விரக்தியில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தன்னை அழகுப்படுத்திக்கணும், மேம்படுத்திக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. ஸோ அதுக்கான தேவை எனக்கு தேவைப்படலை. காஸ்டியூமை போட்டாச்சா போய் நின்றோமா டைலாகை பார்த்தோமா அதுதான் இருந்தது. ப்ரிப்பரேஷன் ஃபார் த காஸ்டியூம்ஸ் ஆர் மேக்கப் வாஸ் நில். ஆக்சுவலாக நான் சும்மா ஏதோ ரஃப் கோமிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்தது. அந்த இன்னொரு படமும் பண்ணிகிட்டு இருக்கா, நிறைய இந்த சன் எக்ஸ்போஷரில் டேன் ஆகிருக்கும் இங்கே அங்கே. அண்ட் ஐ வாஸ் நாட் டயட்டிங் அட் ஆல். ஸோ நான் எந்த உடம்புல இருந்தேனோ அதே மாதிரி, என்ன ஃபேஸில் இருந்தோம் அதே மாதிரி அப்படி தான் வந்திருந்தேன். ஸோ மேக்கப் வைஸ் we didn't do any effort for this. ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு போல்டான கேரக்டர் பண்ணுறது வந்துட்டு ஃபியூச்சர்லேயே உங்கள் ஃபில்மோகிராஃபிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? as long as it gives meanings and life to the movie. இப்போ இந்த படத்தில் மரியாதை மூவி, அவங்களோட வாழ்க்கை தான் மூவி இல்லையா. ஸோ நம்ம போல்டுன்ற பேரில் ஒரு வல்காரிட்டியோ இல்லை ஒரு கிளாமரில் ஒரு ஐட்டம் சாங் தட்
never defines boldness for me. For me, boldness is any performance oriented இருக்கிற boldness தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். Not through my costumes or not through the intimacy. Not that alone means bold. Boldness is இப்போ நம்ம அந்த ரிலீஜியஸ் ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம் இல்லையா, அது தொடர்றதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எஸ், if it is all convincing, meaningful and very impactful, then yes, that kind of boldness we all can do. ஓகே சூப்பர். ஸோ மேம் வந்து சொன்னாங்க இது வந்து ரிலீஜியஸ் பேஸ்ட் படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரிலீஜன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிலீஜன் இருக்குது. பட் நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கான ரீசன் என்ன? அண்ட் அதுலேயுமே வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு கன்னியாஸ்திரி அப்படின்ற ஒரு ரோல் எடுத்ததுக்கான ரீசன் என்ன சார்? என்னன்னா இப்போது நன்னுன்றது வந்து ஒரு யூனிவர்சல் கேரக்டர். நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையா ஹாரர் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். அது எப்படின்னா இப்போ துறவிகள் அப்படின்னா டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வர்றது நன்ஸாக தான் இருப்பாங்க. அக்ராஸ் குளோப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா அவங்கள தான் அந்த துறவிகள்ன்ற அந்த ஒரு டேர்ம்ஸில் அதிகமாக நம்மளால் பார்க்கப்பட்டு பேசப்பட்டு கேட்கப்பட்ட ஒரு இது வந்து அது ஒரு யூனிவர்சல் இமேஜ் அந்த நன்னுன்றது. அப்படின்றக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நம்ம தொடரும்போது ஒரு அஸ் அ ரைட்டராக வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டரோட பின்புலம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஊர்லேயும் நன்ஸ் இருக்காங்க. நம்மளே ரொம்ப ரேராக தானே நம்ம நன்ஸை பார்த்துருப்போம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் அவங்கள வந்து நம்மளால் ரோட்டில் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். அப்படின்னும் போது அப்போ நம்மளுக்கு அதில் ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் ஆகுது இல்லை, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அப்போ இவங்களுக்கு பேசிக் ஹியூமன் எமோஷன்ஸ் எப்படி அவங்க வந்து அது இது பண்ணுறாங்க, அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அதை தவிர்த்துட்டும் அவங்களால இருக்க முடியுமா? அது ஒருவேளை அது நடுவில் கிக்காச்சுன்னா என்ன ஆகும்? அது கிக்கானா என்ன ஆகுன்றதான் இந்த கதையோட மையப்புள்ளியே. அப்படி நன்னான ஏன்னா நன்னுன்றது வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது வந்து அவங்க படிப்பாங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டர்ஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க நன்னுன்னு ப்ரொமோட் ஆவாங்க. அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேஜ் அது ஆக்சுவலி. ஸோ அப்போ நன்னுன்றது அவங்களோட அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஒரு கிறிஸ்டியானிட்டியில் அவங்க இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது சரி ஓகே, அப்போ ஒரு மனுஷனால் எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாழணுன்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் அவங்களுக்கு இன்பிட்வீனில் ஒரு சலசலப்போ ஒரு ஏன்னா ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து எப்போ வேணாலும் கிக் ஆகும். அதை வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை வந்து எந்த ஒரு மனிதருக்குமே கிடையவே கிடையாது. அது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் விமன் ஆர் மென், யாருக்கு வேணாலும் என்ன எமோஷன் வேணாலும் வரலாம். அது ஏன் உனக்கு வருது அப்படின்னு கேள்வியை வந்து யாருமே கேட்கக்கூடாது. அப்படி கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் எங்கே இருக்குது ஃப்ரீடம்? அப்போ ஈக்குவாலிட்டி எங்கே இருக்குது? ஃபெமினிசம் எங்கே இருக்குது? அப்போ அந்த உரிமை கூட எனக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதுதான் எனக்கு ஒரு ஹிட்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு டுவாலிட்டி ஸ்டேஜ் வரும்போது நெக்ஸ்ட் அந்த கதையை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் ஒரு இது. அதுக்காக தான் கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு இது எடுத்தது. மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலையோ இதை பண்ணணும், இதை அஃபன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லவே இல்லை. ஆமாம், அது வந்து நாம் வந்து படம் எடுக்கும்போது நமக்கு தெரியும். பட் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா படம் பார்க்காமலையோ இல்லை மேலோட்டமாக பார்த்துட்டோ வந்துட்டு இதுதான் வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க, இது மூலியமாக மக்களுடைய பிரெயினை வந்து வாஷ் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ்லாம் வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது சினாரியோ ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஏற்பட்டதுன்னா நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நடக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் உண்மையை ஒரு வாட்டி வெளியே நம்ம சொல்லும் போது அது கண்டிப்பாக ஒரு வேவை கிரியேட் பண்ணோம். அந்த வேவ் வந்து எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு செட் ஆஃப் இது இருக்குது. பட் அதுக்காக வந்து நம்ம சொல்லவே கூடாதுன்னு இருக்க முடியாதுல்ல. நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணதுனால தான் நம்மளுக்கு ஃப்ரீடமே கிடச்சிது. வாய்ஸ் அவுட் பண்ணாமல் நீங்கள் எங்கேயுமே இருக்க முடியாது எந்த ஒரு வாழ்க்கையிலையுமே. அப்போது சில விஷயங்கள் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இது வரைக்கும் யாரும் சொல்கிறதுக்கு தைரியம் இருந்தால் சொல்லியிருப்பாங்க, யாரும் சொல்லலை. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். அதுக்கு வந்து பிரச்சனை வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறது அளவுக்கு எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸாக அதை நான் சொல்லலை. நான் ரொம்ப ஹம்பிளாக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் எடுத்திருக்க படம் ஒரு ஜென்யூனான ஒரு சென்சிட்டிவான உண்மையான கண்டென்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் த்ரூஅவுட் அதனால தான் எண்டு வந்து ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்கும். ஆடியன்ஸ் கிட்ட தான் எண்டை நான் கொடுத்துருப்பேன். நான் அந்த படத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியே இருக்க மாட்டேன். வெளிலேருந்து நீங்கள் சொல்ல மாதிரி வெளிலேருந்து பார்க்கும்போது இது இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படிலாம் சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு ஒன்று வரும். எப்போவுமே வந்து இதை சொல்லுவாங்களே, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அது வெளியே பார்க்க பலன்னு இருக்கும், உள்ள சில புக்கு வந்து அதோட மாரலே இருக்காது. ஆனால் ரொம்ப பிளெயினாக இருக்கும் சில புக்ஸு. பட் அந்த புக்ஸுக்குள்ளே இருக்க டெப்த்து வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ ஃபுல் படம் நம்ம பார்க்கும்போது தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து ஃபுல்லஸ்ட்டு ஆடியன்ஸுக்கு தெரியும். ஓகே, சூப்பர். ஸோ மேம், இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கிட்டையும் சரி, நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்தும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருந்துச்சு இந்த படத்தில்? ஷூட்டிங் ப்ராசஸில் கேட்குறீங்களா? இது வந்து ப்ராப்பராக நாங்கள்
காஸ்ட் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போனதே உள்ள. ஸோ எனக்கு முதல்ல இவரை தான் தெரியும், இவர் மூலியமாக தான் எல்லாருமே தெரியும். பட் இந்த படம் எடுத்ததுலேருந்து இந்நாள் வர இல்லை நாளைக்கு ரிலீஸ்னே வைங்களேன். ஸோ நாங்களாம் இப்போது வரைக்கும் ஒரு ஒத்துமையாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இங்கே வந்து நான் எனக்கு வேணுன்ற ஹெல்ப் இவருக்கு தேவைன்னா படுவேன். அப்போ நான் இங்கே ஆர்டிஸ்ட் என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டேன் அப்படி இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தான். இப்போ இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவர் எல்லா வேலையும் செஞ்சார். விக்னேஷ் ரவி இருக்கார்ல, ஹி டஸ் எவ்ரி ஜாப் இன் திஸ் மூவி. ஸோ எங்களை இன்னுமே இந்த ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேடிஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அதுவே கொஞ்சம் மிட் நைட் ஆகிடும் 2 மணி 3 மணி. ஸோ எங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் முதல்ல பண்ணிவிட்டு அவங்க ஜென்ஸ் எல்லாம் அப்புறம் பண்ணுவாங்க. ஸோ தே மேட் ஷுர் தட் நாங்களாம் சேஃபாக லேட் நைட் ஆனால் போய் சேர்ந்தோமான்ற மாதிரி. ஸோ எவ்ரிபடி டைரக்டர்லேருந்து சினிமாட்டோகிராஃபர்லேருந்து லைட்டிங் வைக்கிறதா இருக்கட்டும், தே ஆல் கம் அண்ட் இன்ட்ராக்ட் வித் அஸ் வெரி வெல். யாருக்குமே அந்த ஹைராக்கி, ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ்ஷஸுங்க, எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம். ஸோ யார் மேலே கீழன்ற தராசில் நாங்கள் யாருமே பார்த்துக்கல. ஒன்றா சேர்ந்தோம், ஒன்றா பிரயாணித்தோம், ஒன்றா போயிட்டுருக்கோம் இப்போ வரைக்கும். இது ரிலீஸு அதோட சக்ஸஸையுமே நாங்கள் ஒன்றாவே கொண்டாடுவோம். ஓகே, சூப்பர். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சத்தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்டையும் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது வந்து தமிழ் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு போய் சேரும், அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை பற்றி? ஏன்னா அஸ் ஃபிலிம் மேக்கராக அந்த ஒரு போர்ஷன் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து புதுசு அப்படின்னும் போது அஸ் அ ரைட்டராகவுமே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸைட் இருக்கும். தெரியாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு காட்டணும். இப்போ நம்மளே சில படங்கள் பார்ப்போம், பார்த்துட்டு இந்த கதை இப்படி தாண்டா போய் முடிய போகுது அப்படின்னும் போது அங்கேயே வந்து ஒரு நம்ம கிரியேட்டராக நம்ம தோற்றுருவோம். நீங்கள் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிவிட்டு உட்காந்து அடுத்த 1 hour படத்தை பார்க்குறதுல என்ன கிக் இருக்குது? ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது அடுத்த கதை என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. அதுக்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது ஒரு டைப் ஆஃப் ரைட்டிங். இன்னொரு ரைட்டிங் எப்படின்னா தெரியாத புது விஷயங்களுக்குள்ளே இந்த கதை அடுத்து ட்ராவல் ஆக போகுது அப்படின்னும் போது அப்போ இந்த கதைக்கு இந்த சேட்னிசம் இந்த சோ கால்டு போர்ஷன்ஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் மோரோவர் அது வந்து ஆடியன்ஸுக்கு அந்நியமாக இருக்குன்றதும் எனக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு உண்மையாக நம்ம சொல்லலாம் வெளியே அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்தது. ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து அந்த போர்ஷன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக புதுசாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அது உண்மையும் கிடையாது. ஏன்னா அது நான் சொல்லிட்டேன் அப்படின்றது படத்தில் காமிச்சிட்டேன் அப்படின்றதுனால அது உண்மையும் கிடையாது. ஏன்னா அது ஒரு எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம்ன்றதே ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு தான். நமக்கு கிரியேட் பண்ண வேர்ல்டு, கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கற்பனை உலகமாக தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுக்காக அதை வந்து இப்போ நம்ம நார்மல் கமர்ஷியல் படங்களில் வர ஹீரோஸோ கதைகளையோ நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி பேசுறது கிடையாது. இதெல்லாம் சும்மா படம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட் எடுத்து நம்ம பேசும்போது இது எப்படி அவங்க பேசலாம், இது நடந்திருக்கும். அப்போது அதுவும் சினிமா தான், இதுவும் சினிமா தான், அதுவும் புனைப்பு தான், இதுவும் புனைப்பு தான். பட் அதில் அவங்க என்ன மாதிரி கோரை டச் பண்ணுறாங்க, நான் என்ன மாதிரி கோரை டச் பண்ணுறேன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே ரெண்டுமே வந்து புனைப்பு தான். ஸோ அதனால வந்து இந்த கதையில் இப்படி சொல்லிட்டாங்கன்றதுனால இது நடக்குதுன்னு உண்மையும் கிடையாது. அப்போ இது நடக்குதுன்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் நடக்கிறது உண்மைன்னு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ அடித்தா 10 பேர் பறக்கணுமா? அப்போ ரியல் டைமில் அது நடக்கணும்ல, நடக்காது. அப்போது இதுலேயும் அது மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு புனைப்பு. இது ஜஸ்ட் ஒரு ஃபிலிம். இந்த ஃபிலிம் ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கணும், அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த டே. ஸோ மேம், நீங்கள் மரியா அப்படின்ற ரோல் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு சென்சிட்டிவான கேரக்டர் அப்படின்னே வந்து எல்லாருமே கருதுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு கேரக்டர் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் இந்த ஒரு கேரக்டர் பற்றி என்னவா இருக்குது? கண்டிப்பாக இது வந்து ஒரு நன்னன்றப்போ ஒரு தெய்வீகமான ஒரு கதைக்கு கதாபாத்திரம். பட் ரியல் லைஃப்பில் அவங்க புனிதத்தன்மையான ஒரு மக்கள்னு சொல்லாமல் தெரியல. ஸோ தே ஆர் அ ஹோலி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ரிலீஜன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது எடுத்தோம் கவுத்தோன்னெல்லாம் எந்த ஆர்டிஸ்ட்டுமே, ஈவன் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வுட் நாட் டச் நான் பண்ணுறேனே டக்குன்னு அப்படின்னு ஸ்கிரிப்ட் புக்கை பார்க்காம சொல்ல மாட்டாங்க. தே நீட் டு கோ த்ரூ, லிசன் டு த ஸ்கிரிப்ட். தே நீட் டு நோ என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே எக்ஸிக்யூஷன் இருக்குன்றதை பார்க்கணும். அண்ட் என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ், அதுக்கு ஏதாவது தப்பாக இருக்கா, இஃப் எனி திங் கோஸ் ராங் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்டியூம்னு பார்க்கணும். கேரக்டர் பிளேயில் ஏதாவது அந்த இன்டிமசின்னு நீங்கள் ஏதாவது காட்டுறீங்கன்னா அதில் எவ்வளோ கச்சிதமாக அதில் டீசன்சி இருக்கா, வல்காரிட்டி. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஹேவ் டு பி செக் பிஃபோர் ஈவன் யூ சே ஓகே டு பிளே அ நான், பிகாஸ் இட்ஸ் அ நான், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் நன்றது அந்த சாஸ்டிட்டியை ரொம்ப ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவ்வளோத்தையும் நான் கேட்டுட்டு நாங்கள் ஷூட்டிங் இருக்கப்போவும் நாங்கள் கேட்போம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஆன்மீகம் ஒழுக்கத்தையும் நன்மையும் சொல்லி கொடுக்கறது தான். பட் ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் அங்கங்கே அவங்களும் பாவம் தான். தெய்வத்துக்கே சோதனைகள் வந்ததெல்லாம் உண்டுப்பா. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அது துறவரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சில பேர் ஒரு டேர்ம்ஸில் ஜெயில் போயிருக்காங்க, சில பேர் அதுலேருந்து திருப்பி வந்திருக்காங்க, சில பேர் அது வேண்டவே வேண்டான்னு வெறுத்தோடி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி இன்னல், அதாவது கடவுளுக்கு ஒரு நமக்கு கஷ்டம், கடவுளை போய் நாடுறோம். கடவுள்னாலே ஒரு கஷ்டம், இங்கே யாரை போய் நாடுவாங்க?
ஸோ இவங்களோட உணர்ச்சிக்கு அவங்க எங்கே ஆறுதல் தேடிக்கிறாங்க, ஸோ அதுக்கு அவங்க இன்னொரு நேர்மாறா எதிர்மாறா எங்கே போகிறாங்க, ஏன் போகிறாங்க, போகிறதுக்கும் காரணம் இருக்குது. சும்மா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஏதோ வைக்கணும்னு வைக்கல, இப்போ காசுக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும், மதம் கன்வெர்ட் ஆகிட்டாங்க அந்த மாதிரி இல்லை. இந்த கேரக்டர் ரொம்ப நுணுக்கமான கேரக்டர், ரொம்ப டிக்னிஃபைடான கேரக்டர். பட் அவங்களுக்கான அந்த 180 டிகிரி டேர்ன் ஏன் வருதுன்னா, அந்த உணர்ச்சிகள் அடக்கப்படுதுன்னா, அந்த உணர்ச்சிகள்லேருந்து அதை கொஞ்சம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த மதம் ஆறுதலாக இருக்கா அப்படின்ற ஒரு தேடலில் பிரயாணிக்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டர் அசச் அவங்க போகிற ட்ராவல் எல்லாமே இந்த கதையில் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது எப்படி பண்ணுனா, இது நம்ம ஏற்றுக்கிறோம், ஓகே நம்ம எல்லாருக்கும் தெரியும் துறவரம்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம பார்க்குறோம், ஐடியாலஜிக்கலாக பார்க்குறோம். பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அவங்கக்கிட்ட எங்கேயாவது ஒரு பிழையோ ஒரு தடுக்கலோ சரி யானைக்கும் அடி சறுக்குன்ற மாதிரி இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் அடி சறுக்கு. ஸோ அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நமக்கு அது ஒரு வெல் மெச்சோர்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஆடியன்ஸ் இதை பார்க்குறப்போவே நம்மளால் நிஜமாலே ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ் எல்லாம் உண்மைதான், பட் ஆனால் ஒரு வேளை அதை தவறிட்டாங்கன்னா நம்ம அப்போவும் அந்த ஸ்பிரிச்சுவல் கிரிப்பில் இருப்போமா, இல்லை ஆர் வி taking the nun as a human being, ஓகே அவங்களோட அர்ஜஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமா, இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியில் தான் நம்ம இந்த ஸ்கிரிப்டை we can understand and we have to see the movie. பட் எனக்கு இது கன்வின்சிங்காக இருந்ததுனால ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஐ காட் ரியலி கன்வின்ஸ் அண்ட் தட்ஸ் வை ஐ டிட் இட். ஓகே, ஸோ உங்கள் எக்ஸ்பிளனேஷன் பார்த்ததுக்கு அப்புறமே வந்து மக்கள் இதை பார்த்தாங்கன்னா இதோடைய கோர் கான்செப்ட் என்னவா இருக்கு, எதனால இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சார் உங்கள்கிட்ட என்னன்னா, இது வந்து நிறைய டெபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்குமே இது டெபியூ மூவி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நிறைய புதுசான எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து ஒரு படமாக வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது கமர்ஷியல் லெவலில் வந்து இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட ஸ்டாண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம்ன்றது வந்து எனக்கு இந்த ஆர்ட் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம்னு பிரித்து பார்க்குற இது எனக்கு கிடையாது. ஒரு ஃபிலிம் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ உங்களை எங்கேஜ் பண்ணிடுச்சுனாலே அது கமர்ஷியல் ஃபிலிம் தான். இப்போ நம்ம வந்து 3ஆம் பிறை நம்மளை எங்கேஜ் பண்ணலையா, அவள் ஒரு தொடர்கதை நம்மளை எங்கேஜ் பண்ணலையா, அரங்கேற்றம் எங்கேஜ் பண்ணலையா அப்படின்னும் போது அப்போ அந்த காலத்திலேயே அந்த படங்களை வந்து அவ்வளோ டேரிங்காக எடுத்திருக்காரு. கே பாலச்சந்தர் சாராக இருக்கட்டும், பாலுமகேந்திரா சாராக இருக்கட்டும். அப்போ அங்கே வந்து அந்த டைம்லேயே ரிஃபைன்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் எப்போவுமே என்ன ஒரு தாட்னா, ஒரு சின்சியரான ஒரு ஃபிலிமை நம்ம கொடுத்தோன்னா அது எப்போவுமே மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது கமர்ஷியல் படம், அது பெரிய பட்ஜெட் படம், சின்ன பட்ஜெட் படம், அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க அப்படி இப்போ ஒரு டிக்கெட் புக் பண்ண போகிறாங்கன்னா இது 800 crores எடுத்த படம் புக் பண்ணலாம் அப்படின்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. இது சின்ன படம்டா இதுக்கெல்லாம் புக் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. இஃப் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், இஃப் இட்ஸ் இன்ட்ரீகிங், இஃப் the film made them to leave their house, அவங்கள அது புஷ் பண்ணுது அப்படின்னா அது ஒரு நல்ல ஃபிலிம் தான். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது அப்படி பார்த்தா உலகத்துலேருந்து உருவான எல்லா ஸ்டார்ஸுமே ஏதோ ஒரு வகையில் டெபியூட் தான். அப்படின்னும்போது டெபியூட் ஆக்டர்ஸ் அவங்கள வச்சு பண்ணுறீங்களே அப்படின்றது வந்து அது வந்து ஒரு ஹைரார்க்கியாக பேசணும் வேண்டிய இதுவே கிடையாது. அவங்களுமே ஆக்டர்ஸ் தான், அவங்க இன்னும் இந்த உலகத்துக்கு தெரியல, அவ்வளோதான் மேட்ரு. தவிர அவங்களுக்கும் கேமரானா என்னென்னு தெரியும், எப்படி நடிக்கணும்னு தெரியும். இப்போ எனக்கும் எப்படின்னா டெபியூட் டைரக்டர்னால் எனக்கு வந்து இந்த படம் என்னோட டெபியூட் ஃபிலிம். அதுக்காக இப்போ தான் நான் வந்து ஷார்ட்டை கற்றுக்கிட்டேன், இப்போ தான் எனக்கு ஃப்ரேம் வைக்க தெரியும், இப்போ தான் ஸ்கிரிப்ட் தெரியலாம் தெரியாது. எனக்கு அது எப்போத்துலேருந்தோ தெரியும். உங்களுக்கு நான் இப்போ டெபியூ, எனக்கு நான் டெபியூ கிடையாது. அதே தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு இது டெபியூ. ஆனால் அவங்களுக்கு முன்னாடிலேருந்து அவங்களுக்கும் ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருந்திருக்கேல்ல. ஸோ அந்த ஒரு வேறுபாடில் நான் வந்து எப்போவுமே வந்து இவங்க ஃபெமிலியர் ஃபேஸ் வந்தால் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு ஃபெமிலியர் ஃபேஸ் போட்டு ஓடாத படங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கதை உண்மையாக இருக்குது, அந்த அதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுனாலே இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் தான். ஓகே, சூப்பர். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விஷ் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தில் மரியா அப்படின்ற ஒரு படத்தில் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வந்து நீங்கள் 2 பேரும் நடிச்சிருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக? ஏன்னா வந்து மேஜர் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான லீட்ஸ்க்கு வந்து இருக்கும். பட் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக இந்த ஒரு ரோல் அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி என்னோட ஃபில்மோகிராஃபியில் நான் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி கமர்ஷியலான ஃபிலிம்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வேறு ஒரு ஷேட் ஒன்று கொடுத்தது. ஸோ அதனால் இந்த படம் கண்டிப்பாக நான் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் டிரெக்டர் ஹரி கேசுதன் வந்து எனக்கு ஒரு 10 இயர்ஸாக முன்னாடியே தெரியும். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பீரியட்ஸ்லேருந்து எங்களுக்கு ரொம்பவே நல்ல பழக்கம். ஸோ அப்போவே தெரியும் அவரோட மேக்கிங் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அதுதான். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி ட்ராவல் இருக்க வேணாம், ஸோ கொஞ்சமாக சேஞ்சஸ் இருக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி மரியாதை வந்து எனக்கு ஒரு ஷேட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால தான். ஓகே, எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த
என்ன கேரக்டர் அப்படிங்கிறத விட அந்த ஹோல் ஸ்கிரிப்டாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அதில் ஆக்னஸ் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு சொன்னாங்க. அண்ட் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்க எல்லா மூவிலையும் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக அழுதுட்டு இருக்கிற மாதிரி, இல்லை சோகமாக இருக்கிற மாதிரி, இல்லை வந்து ஹிஸ்டாரிக்கல், நான் ஆல்ரெடி யாத்திசை அப்படின்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இதில் வந்து அந்த ஆக்னஸ் கேரக்டர் வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கும். ஃபுல்லாக வந்து ரொம்ப பாசமாக ரொம்ப துருதுருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு கொஞ்சம், நான் வந்து ரொம்ப சைலண்டாக கம்போஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அதனால் வை நாட் பண்ணலாம் சொல்லி பண்ணது தான். ஓகே, சூப்பர் ஃபைன். ஸோ இந்த ஒரு படத்தினுடைய மேஜர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்டி கிரைஸ்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதா? எப்படி வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க? தப்பான ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு தான் பயப்படணும். ஸோ நடக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் காட்டுறதுக்கு எதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து நாங்கள் தப்பாக காட்டணுன்றதுல எங்கள் எண்ணம் கிடையாது. ஸோ என்ன நடக்குது, ரியாலிட்டியாக என்ன நடக்குது, ஸோ அந்த ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக தான் இந்த படம். ஓகே, சேம் அவங்க சொன்னதான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அப்படிங்கிறனால எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் யாராவது ஒருத்தங்க பேசணும் இல்லையா? ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம இந்த விஷயம் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது வெளியே தெரியாது, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ரிலீஜியனுக்குள்ளே இருக்கிறனால அவங்க வந்து விருப்பப்பட்டு போய் பண்ணுவாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக அப்படி கிடையாது. அது டோட்டல் ஆப்போசிட். ஏன்னா சின்ன வயசில் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தால் வந்து நான் வந்து நேர்த்தி கடன் கொடுப்பாங்கல்ல, நான் வந்து என்னோட குழந்தைய வந்து நான் இந்த மாதிரி துறவரம்க்கு அனுப்பிடுறேன், இல்லை வந்து ஏதாவது வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இந்த ப்ராப்ளம் சரியான என் பிள்ளையை நான் வந்து துறவரம் அனுப்பிடுறேன், இந்த மாதிரி வேண்டி அனுப்புனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்க பிறக்கும் போதே அவங்களோட விருப்பமே இல்லாமல் தான் போய் ஜாயின் பண்ணவங்களும் இருப்பாங்க, விருப்பத்தோட ஜாயின் பண்ணவங்களும் இருப்பாங்க. பட் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாமல் ரொம்ப கம்பல் பண்ணி போய் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். போயிட்டு பாதியில் அங்கே நிற்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி திருப்பி நான் வந்து நார்மல் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தவங்களே பார்த்துருக்கேன். ஸோ ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம், அதாவது ப்ரீவியஸ் மூவிஸில் வந்து கொஞ்சம் லவர் பாயாக வந்து நடிச்சிருப்பீங்க, கொஞ்சம் கேஷுவலான ரோல்ஸ் வந்து நடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு ரோல் கண்டிப்பாக வந்து ஒரு சீரியஸான ஒரு ரோலாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ஷிஃப்ட் வந்து எதனால் பண்ணீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது இருக்கும். ஆக்டர்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரே லைனில் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். இதுக்கு முன்னாடி லவர் பாய் மாதிரி ஒன்று பண்ணேன். இது ஒரு மாதிரி ஷேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஷேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் என்னெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத காட்டுறதான ஒரு இது. ஸோ அது லைட்டாக கொஞ்சம் அந்த மாதிரி தெரியும். அண்ட் இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் பண்ணுற படங்களில் காமெடி ரோல்ஸும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சேலஞ்சிங், ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ ஓகே, என்னால் இது பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அதனால் இந்த படம். ஓகே, ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நிறைய வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயம் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ், இந்த படம் வந்து நிறைய இடத்துல ஸ்க்ரீனிங் நடந்தது, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய இடத்துல போச்சு. ஸோ பர்டிகுலராக எனக்கு சொல்லணும்னா, நாங்கள் போகும்போது கேரளாவில் ஒரு இடத்துல வந்து பண்ணோம், ஒரு காலேஜில் பண்ணோம், ஒரு கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண ஒரு காலேஜில், ஃபீமேல் அதாவது லேடிஸ் காலேஜில் பண்ணோம். ஸோ அப்போது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டம் இருந்தது. என்னென்னா நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி பற்றி ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ ரியாலிட்டியை தான் காமிச்சிருக்கோம். இது அந்த ஊரில் கேரளாவில் எவ்வளோ மெஜாரிட்டிஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அங்கேயே நம்ம வந்து பண்ணுறோமே, ஸ்க்ரீனிங் பண்ணுறோமே, எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ ஸ்க்ரீனிங் அப்போது. ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு சீனுக்குமே அங்கே இருக்க எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. ஸோ என்ஜாய் பண்ணாங்க, ஒரு சீனுக்குமே கிளாப் பண்ணாங்க. எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் நடக்குது அப்படின்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் நாங்கள் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். எங்களோட படத்தை அக்செப்ட் பண்ணணும். படம் ஃபுல்லாக பார்த்தா தான் படத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். படம் பார்க்காம வெறும் சின்ன ட்ரைலர் டீசரை வச்சு மட்டும் ஒரு படத்தை டிசிஷன் எடுத்துறாதீங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். இது அடுத்த வர ஜென்ரேஷனை கண்டிப்பாக இந்த படம் மாற்றும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ ஒரு லீட் ஆக்டர்ஸாக இல்லாமல் இருந்தாலுமே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்னா ஒரு மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். அண்ட் அதே வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவான ஒரு படத்தில் வந்து நடிக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்லையாக இருக்கட்டும், நம்மளுடைய மக்கள் சைட்லையாக இருக்கட்டும், சில எதிர்ப்புகள் வரும் அண்ட் சில விஷயங்கள் வந்து விமர்சனமாக சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு எப்பயாச்சும் தோணி இருக்கா? டவுட்ஃபுல்லாக யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றி? எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. சின்ன வயசில் நான் இங்கே இருக்கும்போது என்னோடய வீடு இந்து, சரிங்களா, என்னை சுற்றி இருக்கவங்களும் நிறைய இந்துசம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க.
ஆனால் இப்போ ஸ்லோலி என்ன ஆகுதுன்னா என்னை சுற்றி இருக்க என்னோட பெரியம்மா இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியில் போகிறாங்க. தப்பு இல்லை, அது போகிறது வந்து அவங்களோட விருப்பம், அது போகிறது தப்பு இல்லை. பட் ஆனால் அது நிறைய பேருக்கு வந்து திணிக்கப்படுது, சரிங்களா? ஸோ இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. இது வந்து எனக்கே வந்து பார்க்கும்போது ஏன் இப்படி வந்து பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் கிடையாது, எதுக்கு இப்படி திணிக்கணும் ஒரு விஷயத்த அப்படின்ட்டு. இதுதான் இந்த படம் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது சில பேர், அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னோட மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை பற்றி அதுக்கு நான் நியாயமாக இருக்கணும். அதனால் எனக்கு இந்த படம் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஓகே, ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டியில் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் தாட்ஸ் இருந்தது. பட் அதுக்காக நம்ம யாராவது ஒருத்தங்க பேசணும்ல அந்த விஷயத்த, நம்ம அந்த கம்யூனிட்டியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட முடியாது இல்லையா? ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வாய மூடிட்டு இருக்கவும் முடியாது. ஓகே, சூப்பர். ஸோ மக்கள் வந்து என்ன விஷயத்தோட, என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த ஒரு படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய ரோல் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ரோல் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இல்லை இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ன அப்படின்றது தான். இந்த படத்தில் அதான் ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு யங் டீம் ஒன்று இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு நன் வருவாங்க. ஸோ இங்கே நடக்கிற விஷயங்களை பார்ப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு நடக்கிற மாற்றங்கள் பற்றி தான் இது, சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்களோ, ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் எங்களுக்கு இருக்குது, ப்ளே ஆகிருக்கு. ஸோ அதை பார்க்குற நன் வந்து என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை பற்றி தான். இது மக்களுக்கு வந்து எப்படி போய் சேரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோன்னா, அதான் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அதை பற்றி. என்னென்னா இதை பார்த்தோன்னா அடுத்த ஜென்ரேஷன் மாறணும் நிறைய. ஸோ இப்போ என்னென்னா எங்களோட மெயின் விஷயம் ஒன்று சொல்லணும்னா, கிறிஸ்டியானிட்டி அட்டாக் பண்ணணுன்றது எங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி எல்லா மதத்துலேயுமே கொஞ்சம் நிறைய பேரை வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களோட படம். அது எங்களுக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு, அதனால் நாங்கள் நன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோம். பட் ஆனால் இந்துலேயும் இருக்குது, முஸ்லீம்ஸ்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அவங்க எங்கேயுமே எந்த பெண்களுமே எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த படம். ஸோ அதனால் எல்லா பேரண்ட்ஸும் யங்ஸ்டர்ஸும் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு படம் இது. ஓகே, உங்களுடைய கேரக்டருக்கு? என்னோட கேரக்டர் ரொம்ப துருதுருவான ஒரு கேரக்டர், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக, ஃபேமிலி அக்கா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். யா, ஸோ இது வந்து இந்த மூவி வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ரிலீஜன், எந்த ஒரு கம்யூனிட்டியை அட்டாக் பண்ணுறதுக்காக எடுத்த மூவி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் திணிக்கும் போது அது மேலே வந்து கண்டிப்பாக வெறுப்பு வரும். ஓவர் த பீரியட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணால் கூட ஓவர் த பீரியட் வந்துட்டு எதுக்கு நம்ம பண்ணுறோம், இந்த லைஃப் நமக்கு ஒரே ஒரு தடவை தான் இந்த லைஃப் இருக்குது, இது பண்ணுறனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ எந்த விஷயத்தையும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட திணிக்காமல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ண விட்டாலே வந்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அது எதுவாக இருந்தாலுமே. ஸோ அந்த கருத்து தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே வந்து சூப்பராக பதில் சொன்னீங்க. ஸோ உங்களுடைய கேரக்டர்ஸும் நிறைய வீடுகளில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய்.